திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ராஜினாமா மத்திய தலைமையாலையும் ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த விவகாரத்தில் அவர் ராஜினாமாவுக்கான காரணங்களை குறிப்பிட்டு அவர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் அவர்களுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறது தற்போது வெளியாகி இருக்கிறது. மிக நீண்ட கடிதம் ஒன்றை எழுதி தன்னுடைய விலகலுக்கான காரணங்கள் பற்றி அதில் பட்டியலிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தை நேயர்களுடைய புரிதலுக்காக நான் அந்த கடிதத்தை அப்படியே படிக்கிறேன், வரி மாறாமல். மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் அரசியல் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை மேம்படுத்தவும் என்ற நோக்கத்துடன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பாஜகவில் இணைந்தேன். மிக முக்கியமாக அரசியல் என்பது உயரடுக்கு மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்குமான பாதை மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்குமான பாதையாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டேன். மிக இளம் வயதிலும் அனுபவம் குறைந்த நிலையிலும் என் மீது நம்பிக்கை வைத்து முக்கிய பொறுப்புகளையும் தலைமை பொறுப்புகளையும் வழங்கிய பாஜக தலைமைக்கு நான் மிகுந்த நன்றியுள்ளவன். பல தசாப்தங்களாக நிலவிய அரசியல் உரையாடல்களால் சோர்வடைந்திருந்த தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு தருணங்களில் அந்த மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகின. ஆனால் அவை நிலைத்து நிற்க முடியாமல் விரைவாக மக்களின் நினைவிலிருந்து மறைந்து விட்டன என்கிறார். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை. மீண்டும் சொல்கிறேன், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை என்று அண்ணாமலை இந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். அந்த நிலையை மாற்ற நான் முயற்சி செய்தேன். அதே சமயம் கட்சிக்கு உள்ளும் வெளியிலும் இருந்த பல்வேறு தடைகள், எதிர்ப்புகள் மற்றும் சவால்களையும் மீறியும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறேன். அதே சமயம் கட்சிக்கு உள்ளும் வெளியிலும் இருந்த பல்வேறு தடைகள், எதிர்ப்புகள் மற்றும் சவால்களை மீறியும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறேன் என்று அண்ணாமலை அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். கட்சிக்கு உள்ளேயும் வெளியும் தடைகளும் சவால்களும் எதிர்ப்புகளும் இருந்ததுன்னு பதிவு செய்கிறார். பிராந்திய மக்களின் விருப்பங்களிலும் உணர்வுகளிலும் ஆழமாக வேரூன்றிய ஒரு தேசியவாதியாக என் மொழியின் செழுமை, என் கலாச்சாரத்தின் பல்வகைமை மற்றும் என் மண்ணின் தனித்துவமான பாரம்பரியம் ஆகியவற்றில் நான் பெருமை கொள்கிறேன். இந்தியா வலிமையாகவும் ஒன்றுபட்டதாகவும் இருக்க வேண்டுமெனில் அதன் அனைத்து மாநிலங்களின் மற்றும் சமூகங்களின் வலிமை, கண்ணியம் மற்றும் அபிலாஷைகளின் மீது அது கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் தொடர்ந்து முன்வைத்து வந்த பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் கவலைகளுக்கு உறுதியான ஆதரவு வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைமையினருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 18 மாதங்களில் கட்சியின் உயர்மட்ட தலைமையுடன் பலமுறை நான் விவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் கொண்டிருந்தேன். கடந்த 18 மாதமாக கட்சியின் உயர்மட்ட தலைமையோடு விவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் கொண்டிருந்தேன் என்று அந்த கடிதத்தில் பதிவு செய்கின்றார். கடந்த 1.5 வருஷமாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி நோக்கத்துடனும் பண்பாட்டு வேர்களுடனும் கூடிய அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பாதை குறித்து எனக்கிருந்த எண்ணங்களால் மேலதிக சுமையை தலைமையின் மீது ஏற்படுத்த விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் வளர்ச்சி நோக்கத்துடனும் பண்பாட்டு வேர்களுடனும் கூடிய அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் நினைப்பதாகவும் அந்த என்னுடைய எண்ணங்களால் கூடுதல் சுமையை நான் தலைமையின் மீது ஏற்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்றார். மூத்த தலைவர்களுடன் பலமுறை கலந்துரையாடிய பிறகு தமிழ்நாட்டை அணுகும் முறையில் எங்களது கருத்துக்கள் ஒன்றிணைவதில்லை என்று முடிவுக்கு வந்துள்ளேன். பலமுறை பேசி பார்த்து நம்முடைய கருத்து அவங்களுடைய கருத்தும் ஒத்து வரல அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. நீண்ட சிந்தனைக்கு பிறகு நான் கட்சியிலிருந்து விலகி அரசியலுக்குள் நுழைந்ததன் உண்மையான நோக்கத்தை மீண்டும் சிந்தித்து எதிர்காலம் என்னை எங்கு அழைத்துச் செல்கிறதோ அந்த பாதையில் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறேன். எனவே எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து அமைப்பு பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக விடுவிக்குமாறும் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நான் அளிக்கும் ராஜினாமாவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, தங்கள் உண்மையுள்ள கே. அண்ணாமலை. இதுதான் அவர் பாஜக தலைமைக்கு நிதின் நபின் தேசிய தலைவருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம். நீண்ட சிந்தனைக்கு பிறகு அவர் ஃபைனலாக என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு நம்ம பார்க்க முடியுதுன்னா, நீண்ட சிந்தனைக்கு பிறகு கட்சியிலிருந்து விலகி நான் அரசியலுக்குள் நுழைந்ததற்கான உண்மையான நோக்கம் பற்றி மீண்டும் சிந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதே போல எதிர்காலம் என்னை எங்கு அழைத்து செல்கிறதோ அந்த பாதையில் நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அரசியல் பாதையை ஒரு ரீலுக் ரிவ்யூ பண்ணுகிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய ராஜினாமா கடிதம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் சமூக வலைதளங்கள் மூலமாக நேரலை மூலமாக தன்னுடைய கருத்துக்களை நேரடியாகவும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு பொதுமக்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பான சில கீ லைன்ஸை இந்த லெட்டரில் நம்ம பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமானதாக எதை பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது, கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் எனக்கு பல்வேறு தடைகள், எதிர்ப்புகள், சவால்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி நான் ஏதோ குறிப்பிடத்தக்க வெற்றியை என்னால் பெற முடிந்தது அப்படிங்கிறாரு. பிராந்திய மக்களின் விருப்பங்களுக்கும் உணர்வுகளும் ஆழமாக அதற்கு அவங்களுடைய அபிலாஷைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஒரு மாநில அளவிலான இந்தியா வலிமையாகவும் ஒன்றுபட்ட இந்தியாவாகவும் இருக்கணும்னா அது மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களின் அவர்களுடைய வலிமையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய விருப்பங்கள் அபிலாஷைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. கடந்த 18 மாசமா பாஜக தலைமையோடு எனக்கு விவாதமும் கருத்து வேறுபாடும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்னுடைய கருத்தின் காரணமா நான் அவங்க மேல பிரஷர் போட விரும்பல, ஆகவே நான் வெளியில போறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த முக்கியமான சில வரிகளோடு வார்த்தைகளோடு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார். நிதின் நபின் அவர்களும் அவருக்கு ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அவரை விடுவித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.